நம்ம பார்க்குறோம். யோனா யோனா 3வது அதிகாரத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாமா? யோனா 3வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிச்சிங்கன்னா, யோனாவு தேவன் என்ன சொல்கிறாருன்னா, யோனாவுக்கு நினைவே பட்டத்துக்கு நீ போ, அங்கே நினைவே ஜனங்கள் என்ன பாவத்தில் இருக்கிறாங்க, அந்த ஜனங்களுக்கெல்லாம் நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, சத்தியத்தை சொல்லு, இந்த நினைவே பட்டணத்தை நான் அழிக்கிறேன், அதனால் நீங்கள் மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, யோனா என்ன பண்ணாருன்னா நினைவேக்கு போகாமல் தர்ஷீஷுக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்த்து நம்ம பார்க்குறோம். தர்ஷீஷுக்கு போகும்போது அது 3வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அது யாராவது படிக்கிறீங்களா? 2ஆதாரம் கர்த்தருடைய வார்த்தையை யோனாவுக்கும் உண்டாக்கி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேக்கும் போய் நான் உனக்கும் கற்பித்த வார்த்தைகளே அதற்குமே விரோதமாக பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினைவேக்கும் போனார். நினைவே 3 நாள் பிரயாணம் விஸ்தாரமான மகா பெரிய நகரமாயிருந்தது. யோனா நகரத்திலே பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி, இன்று 40 நாள் உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்படும் போடும் என்று கூறினார். அப்பொழுது நினைவேயிலுள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோரும் முதலே சிறியோரும் மட்டும் ரெட்டுடித்து கொண்டார்கள். இந்த செய்தி நினைவேயின் ராஜாவுக்கும் எட்டின போது அவனே தன்ன சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன்னை உடுத்தி இருந்த உடுப்பையுமே கழிற்று போட்டு ரெட்டுடுத்தி அவர் என்ன பண்ண சாம்பலில் உக்காந்து அவர் ஜெபித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போது நினைவே பட்டணத்துக்கு போன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது 2வது அதிகாரத்து முள்ளு நீங்கள் படிக்கும்போது நினைவே பட்டணத்துக்கு போன்னு சொல்லி யோனாவுக்கு அவர் சொல்லும்போது அவர் கீழ்ப்படியாமல் தர்ஷீஷுக்கு போனார். அப்போ தர்ஷீஷுக்கு போனார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யோனா மேலே கோச்சிக்கிட்டு அவர் விட்டுட்டாரா அப்படின்னு சொன்னால் இல்லை. எப்படின்னா, அவர் கப்பலில் ஏறும்போது அந்த கப்பலெல்லாம் என்னவது சுழல் காற்று வருது. அந்த கப்பலில் இருக்கிறவங்க அவங்க சீட்டு போடும்போது யோனா மேலே போடுது. அது யோனாவன் என்ன பண்ணுறாரு, எடுத்து கடலெல்லாம் போடுறாரு. அந்த கடலில் போடும்போது ஒரு மீன் தேவன் என்ன பண்ணுறாரு, யோனாவை முழுகிறதுக்காக ஒரு மீன் ஆயுதப்படுத்தி வைத்திருக்கிறார். இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் சொல்கிற பேச்சு நம்ம கீழ்ப்படிய போகும்போது அப்போ என்ன பண்ணுற, சுழல் காற்று நம்ம மேலே வருது. சுழல் காற்றுனா இந்த உலக பிரகாரமான கஷ்டம், வியாதி, வேதனை, துன்பங்கள் எல்லாம் என்ன நம்மளுக்கு ஆண்டவர் படியாமல் இருக்கும்போது இது சுழல் காற்று நம்ம மேலே வரும்போது கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். ஆனாலும் யோனாவுக்கு என்ன பண்ணுறாருன்னா மீன் ஆயுதப்படுத்தி வைத்திருந்தார். அந்த மீனுக்குள்ளே என்ன பண்ணார், யோனா 3 நாள் என்ன பண்ண, 3 ராத்திரி 3 பகலும் என்ன பண்ணுறாரு, அது மீனுக்குள்ளவே இருந்தார். அது மீனுக்குள்ளே இருக்கும்போது அந்த ஜீரண சக்தியில் போகும்போது இவர் ஒவ்வொரு நாளும் யோனாவுக்கு ஒரு புக்கு படிச்சுன்னு பார்த்தேன். அது யோனாவுக்கு அந்த மீன் அந்த ஜீரண சக்திக்குள்ளே போகும்போது ஒரு எரிச்சல் வரமா அந்த உடம்பெல்லாம், என்ன ஜீரணம் பண்ணிடுமோ, என்னை தின்னிடுமோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒரு யோனா என்ன பண்ணார், பயந்து இருப்பாராம். அப்போ என்ன பண்ணுற, கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாராம், ஆண்டவரே தவறு செய்துட்டேனப்பா என்னை விடுவீங்க அப்படின்னு சொல்லி யோனா என்ன பண்ணுறாரு, அந்த மீன் வயிற்றில் இருந்தே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாராம். ஹல்லேலூயா. மீன் வயிற்றுலாவே இருந்து கர்த்தர் நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, மறுபடி நினைவே பட்டணம் அந்த ஓரத்தில் கொண்டு போய் கக்குனாராம். அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண, நினைவே பட்டணத்தில் போய் அவர் என்ன பண்ண, சுவாரத்தை சாரணாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது பெரிய காற்று நம்ம மேலே வருது, கஷ்டம் வருது, வேதனைகள் துன்பங்கள் வருது. ஆனாலும் நம்ம தேவனை தெரிந்து கொண்டிருக்கிற பிள்ளைங்களை, அபிஷேகித்திருக்கிற பிள்ளைங்களை தேவனை கைவிட மாட்டார். யாரையாவது காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுறாரு, ஒரு மீன் எப்படி யோனாவுக்கு போய் வச்சிருந்தாலும் அது போல் யார் மூலமாவது தன் ஜனங்களை என்ன பண்ணுறாரு, காப்பாற்றுறதுக்காக வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அதுபோல் இந்த உலகத்தில் இருக்கிற அந்த காற்று, பாவமன்ற காற்று, பாவங்கள், சாபங்கள், இதெல்லாம் நம்மளை விட்டு என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், விடுவித்து கொள்கிறவங்களாக நம்ம இருக்கணும். நம்ம தேவன் அதனால இதை என்ன பண்ணுறாருன்னா,
இந்த உலகத்தில் உபத்திரங்கள் ஒன்று உண்டு, திடனு கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயிப்பேன்னு சொல்லி தேவன் நம்மளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதுபோல் இந்த உலகத்தில் இந்த உபத்திரங்கள் இருந்து நம்ம ஜெயிக்கிறவங்களாக நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் இங்கே ஒரு வசனத்தை கூட நீங்கள் பார்க்கும்போது யாத்ராகம் 14வது அதிகாரம் 21, 22 நீங்கள் படித்து பாருங்கள். யாத்ராகம் 14, 21, 22 நீங்கள் பார்க்கும்போது அதை படித்து பாருங்க. தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ் காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி, ராம் முழுவதும் பலத்த கீழ் காற்றிலே சமுத்திரத்திலே ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். அது வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஜலம் பிரிந்து போயிற்று. ஹல்லேலூயா. நம்மளுக்கு தெரியும், ஏன்னா கீழ்ப்படியாம இருந்த இஸ்ராயேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் பார்வோன் ராஜா அடிமையா இருந்தாங்க. இந்த ராஜா சொல்ற மாதிரி தான் கேட்கணும். அவங்களுக்கு எந்த ஒரு சுதந்திரமும் கிடையாது. அங்கே இவங்க யார்? இஸ்ராயேல் ஜனங்கள்னா தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்கள். ஆனாலும் அப்படிப்பட்ட ஜனங்கள் என்ன தேவனுக்கு கீழ்ப்படியாம இருந்ததுனால எகிப்து தேசத்துக்கு அடிமைத்தனமா போயிருந்தார். அது எகிப்து ராஜா அவங்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தார், துக்கப்படுத்தி கொண்டிருந்தார். அப்போதான் அவங்க நினச்சி பார்த்தாங்க, என்னன்னா யோனா எப்படி அந்த மீன் வயிற்றுலாம் ஆண்டவர் நினைச்சாரோ அதுபோல தான் அந்த கஷ்டங்கள் வரும்போது தான் இவர் என்ன பண்ண நினைச்சு பார்த்தாரு. இஸ்ராயேல் ஜனங்க, ஐயோ தேவன் எனக்கு பாலு தேனு கொடுக்குற தேசத்துக்கு நம்மளை கொண்டு போவார். அப்ரஹாம், ஈசாக், யாக்கோபான தேவன் உண்மையில தேவன். ஆனால் அந்த தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நம்ம செய்ததுனால எகிப்து ராஜாவுக்கு நம்மளுக்கு அடிமையாக நம்ம இங்கே வந்துட்டோம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு. அப்போதான் ஆண்டவர் என்ன பண்ணார்? மோசேவும் தெரிந்து கொள்ளுகிறார். மோசேவும் தெரிந்து கொண்டு மோசேவும் என்ன பண்ணார்? அங்கிருந்து இந்த இஸ்ராயேல் ஜனங்களை கொண்டு வராரு. இஸ்ராயேல் ஜனங்களை கொண்டு வரும்போது பாருங்க, இப்படி தப்பு செஞ்சாங்க, இவங்களை கீழ்ப்படியாமல் போயிட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணல, அவங்களை கைவிடல. அவர் என்ன பண்ணுறாருன்னா சமுத்திரம் 2ஆ பிளகி வெட்டாந்தரத்தில் நடத்தினார். ஹல்லேலூயா. வெட்டாந்தரத்தில் நடத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்களுக்கு விரோதமாக வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்ன பண்ணாங்க? அழிவு பாதையை அழிவில் போயிட்டாங்க. எப்படின்னா செங்கடல் 2ஆ செங்கல் என்ன பண்ண அவங்க மேலே வந்தது. அந்த ரத்தங்களும் குதிரைகள் எல்லாம் சேதமானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதில் உங்களுக்கு என்ன புரியுது? இது என்ன ஆண்டி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். 1, ஆண்டவர் கீழ்ப்படியாமல் போகும்போது ஆண்டவருடைய கோபாகினி வரும். 2, 3ஆவதாக அந்த கோபாகினி, ஆண்டவருடைய கோபாகினி வரும்போது நம்மளை கைவிட மாட்டார். யார் மூலமாக அவரை போஷிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த எகிப்து தேச ஜனங்கள் அவங்க கீழ்ப்படியாமல் போகும்போது கூட தேவன் என்ன பண்ணாரு? மோசேவும் தெரிந்து கொண்டு செங்கடல் 2ஆ பிளகி அவர் கொண்டு வந்தார். ஆனால் அவங்களுக்கு விரோதமாக வந்த ஜனங்கள் அழிஞ்சு போனார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம யாத்ராகமும் 14, 23 27 வரை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க? அழிவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 2ஆவதாக வானம் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் நீங்கள் பாருங்கள், சங்கீதம் 78, 23 25 வரை படிங்க. அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு, அவர் உயரத்துக்குள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி, அவர் என்ன பண்றாரு? என்ன கொடுக்கிறாரு அவருக்கு? மன்னாவை வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியங்களை அவர்களுக்கு வானத்தின் தானியங்களுக்கு அவர் கொடுத்து அவரை போஷித்தார். போதும். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் என்ன பண்ணாரு? இஸ்ராயேல் ஜனங்கள் எல்லாம் கீழ்ப்படியாம இருந்தாலும் கூட அவர் செங்கடல் 2ஆ பிளகி கொண்டு வந்து வானத்தை திறந்து தூதர்கள் சாப்பிட வேண்டிய மன்னாவை கொண்டு வந்து அவங்க சாப்பிட வைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வானத்தை திறந்தார். ஹல்லேலூயா. அப்போ வானத்தை திறந்து அவர் என்ன பண்ணார்? மன்னாவே பொழிய செய்தார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். அதே போல் அவங்களுக்கு விரோதமாக எழும்புற எகிப்தியர் பாருங்க, எமரேயருக்கும் கல்மழையும் நெருப்பும் வந்தது. அவனுக்கு கலங்க பண்ணுது. அவர் என்ன பண்ணிரு? ஒரு மண்ணா கொடுத்தாரு தேவ ஜனங்களுக்கு. ஆனாலும் எதிரிகளுக்கு என்ன பண்ணாரு? அது கல்மழை. மழை என்ன ஆகுதுன்னா கல்மழை. மழை பெய்யும் போது கல் மழை வந்தது.
அந்த பயிரெல்லாம் நாசனமானது. அப்போ தேவனோட ஜனங்களுக்கு விரோதம் யாராவது நான் எழும்புனாங்கன்னா இந்த மாதிரி தேவன் செய்வார். ஹல்லேலூயா. தேவனுக்கு விரோதமா ஆனா ஜனங்கள் தேவன பிள்ளைங்களுக்கு எழும்பும் போது இது மாதிரி தேவனே நமக்காக எதிர்த்து நிற்கிறவராக இருக்கு. ஹல்லேலூயா. வேற மொபைல் கொடுமா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுபோல தான் நம்ம என்ன பண்ண சோர்ந்து போகக்கூடாது. நம்ம எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நம்ம கிட்ட இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுக்கு கீழ்ப்படுறவங்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. இதை நினச்சி பார்க்கணும். நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு வேதனை வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இஸ்ராவேல் ஜனங்களை தவறு செய்யும்போது தேவனும் அவங்களை மன்னித்தார். யோனா தவறு செய்யும்போது தேவன் என்ன பண்ண மன்னித்தார். அதே இப்போ கூட நான் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது தேவன் என்னை கைவிட மாட்டார். தேவன் என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், என்னை போஷிக்கிறவராக இருக்கிறார். தேவன் என்னை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண ஆண்டவர் பாதத்தில் நம்ம அறிக்கை செய்கிறவர்களாக நாம் இருக்கணும். மூன்றாவதாக நாம் பார்க்குறோம், கீழ்காற்று வீச செய்தார் அப்படின்னு சொல்லி யாத்ராகமம் 16:13 நீங்கள் படித்து பாருங்கள். அவர் என்ன பண்ணுறாரு, இஸ்ராவேல் ஜனங்கள் எல்லாம் எனக்கு இறைச்சி வேணும் அப்படின்னு சொல்லி காடைகளை வந்து விழுந்து விடிய காலத்தில் பனி பெய்கிறது, சாயங்காலத்தை காடுகளில் வந்து விழுந்து கொண்டது. அப்போ இனி இஸ்ராவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மண்ணை கொடுத்தாங்க, சமுத்திரம் 2 பலிகை கொண்டு வந்தார். ஆனாலும் இவங்களுக்கு ஒரு ஆசை என்னென்னா, எகிப்து தேசத்தில் நான் இருக்கும்போது இறைச்சி சாப்பிடுவேனே, இங்கே வனாந்திரத்தில் வந்து அந்த மண்ணை சாப்பிட்டு என் வாய் செத்து போச்சு, அப்போ எனக்கு என்ன பண்ண இறைச்சி வேணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான்னா புலம்புறாங்க ஆண்டவர்கிட்ட. புலம்பும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா காற்று வீச செய்து அங்கே இருக்கிற என்ன பண்ணாங்கன்னா அந்த பறவைகளை என்ன சொல்லுவாங்க, அது கீழ்காற்று வீச செய்து காடைகளையே கொண்டு வந்தார்கள். காடைகள் என்ன, கோவில் காடைகள் என்ன, என்னம்மா காடைகள் என்ன, புறா. காடைகள் என்ன கன்னடாவில் என்ன இருக்குது, காடைகள் அப்படின்னு சொன்னால் புறா தான் நினைக்கிறேன், புறாவுகளை போல். அந்த புறாக்கள் என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து ரொப்பிட்டார் ஆண்டவர். எவ்வளோ சாப்பிட்றியோ சாப்பிடு, அறுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி. இன்னொரு காரியம் என்ன தெரியுமா, அது நீங்கள் வேறு வசனங்கள் படிக்கும்போது அது சாப்பிடும்போதே தேவனோட கோபாகினி வந்துச்சோம். ஏன்னா அவர் கோபாகினி இப்போ எதுக்கு வரும் அப்படின்னு சொன்னேன், இவ்வளோ நான் நன்மை செய்து கூட ஜனங்களை நன்றி இல்லாமல் இருக்கிறாங்களே, என் மேலே விசுவாசம் இல்லாமல் புலம்பு கொண்டே இருக்கிறாங்களே, கறி வேணும் அது வேணும் இது வேணும் சொல்கிறாங்களேன்னு சொல்லி ஆண்டவரோட கோபாகினி வந்ததுன்னு கூட சொல்லி நம்ம பார்க்குறோம். காடைகள் பாரு இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து என்ன ஆச்சுன்னா கோவிலாக வந்துச்சு. ஹல்லேலூயா. அப்போ அது என்ன பண்ணுச்சு வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே நீங்கள் பார்க்கும்போது அதே யாத்ராகம் 16:13 வாசிச்சிங்களே, அது எண்ணாகமும் 11:31 வாசிங்க. எண்ணாகமும் 11:31. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, அவன் என்ன பண்ணார், இவங்க முறுமுறுக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணார், காடைகள் கொண்டு வந்து வைத்தார் அப்படின்னு சொல்றோம். அதே போல் பாருங்கள், எகிப்திற்கும் வெட்டு கிளிகள், இப்போது இஸ்ராவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணார், காடைகளை கொடுத்தாரு. எகிப்து தேசத்தில் அவங்களுக்கு விரோதிகளுக்கு என்ன பண்ணார், வெட்டு கிளிகளை வந்து அந்த பயிர் வகைகள் எல்லாம் தின்னு போட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். விரோதிகளுக்கு அந்த வெட்டு கிளிகளை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதே போல் நீங்கள் பார்க்கும்போது அக்கினி, தானியேல் 3:22 நீங்கள் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணார், ஷாதாக் மேதேக் ஆபேத்நேகோ அவங்களுக்கு அந்த எபிரேயர் மக்களுக்கு தீமை செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அக்னி சூழ்நிலை எடுத்து போட்டார்கள்.
ஆனால் அங்கே இருக்கிற அங்கே அக்னிசூலில் போடும்போது கூட அவர் என்ன பண்ணல, அவங்க வெந்து போகலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நம்ம. ஆனால் அங்கே இருக்கிற பலவான்கள் என்ன பண்ணாரு, அநேகர் அந்த அக்னி சூழலிலே போடும்போது அந்த அக்னி சுட்டெரித்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைங்களுக்கு விரோதமாக அக்னி சூழலில் போடும்போது கூட அவங்கள என்ன பண்ணல, சுட்டு போகலை. ஆனால் அவங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த ஜனங்களை எடுத்து போடும்போது அந்த சுட்டு இருக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தேவ ஜனமாக நம்மளுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் சரி அவங்கள என்ன பண்ணுறதில்லை, தேவனை மன்னிக்கவே மாட்டார். என் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்போது நான் ஒசூருக்கு போகும்போது கூட தேவன் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். நான் சொல்லியிருக்கிறேன், அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இந்த விரோதிகளெல்லாம் இப்படி இருக்கிறாங்களா ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஜெபிக்கும் போது, ஆண்டவரை நீ அக்கிலே நடுக்கும்போது வேகாதிருப்பாய், தண்ணியில் நடுக்கும்போது மூழ்காதிருப்பாய், சத்துருக்களை உன்னை காலுக்கிலே சாம்பலாக்கவே. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ராவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதில்லை, உனக்கு விரோதமாக எழும்புற எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமே போகணும்னு சொன்ன அந்த வசனத்துப்படி கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, அன்னைக்கு மட்டும் கிடையாது, வாக்குத்தத்தம் கூடாது, இதுவரை தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் இது நம்மளுக்கு விரோதமாக, தேவ பிள்ளைங்களுக்கு விரோதமாக எழும்புற எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு ஆயுதங்களும் வாய்க்காமே பண்ணுற தேவன் நம்ம தேவன். நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்ணுகிறேன்றார். உன்னை தொடரவன் என் கண்மணியை தொடுவான்ன்றார். உன் வலது பக்கம் 1000 பேர், இடது பக்கம் 10000 பேர் இருந்தாலும் பொல்லாப்புடுக்கு நேரிடாதென்றார். உனக்கு காலுக்கு கல் உள்ளாதபடி நான் பாதுகாக்கிறேன்னு சொல்கிறார். உன்னை என்னை வரலது கையில் இல்லை, உன்னை வறந்திருக்கிறேன்னு சொல்கிறார். உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக செய்வேன்னு சொல்கிறார். உனக்கு விரோதமாக எழும்புற எந்த ஒரு மனிதர் எந்த ஒரு ஆயுதம் ஆய்க்காம போகும். இன்னொன்று, சத்துருக்களை முன்பாக உனக்கு பொந்தி ஒரு ஆயுதப்படுத்தி வைப்பேன். உன் சத்துருக்களை என்ன பண்ணுறான், உனக்கு கால் கீழே சாம்பலாக்க வேண்டார். இந்த மாதிரி வாக்குத்தத்த வசனங்களை தேவன் நம்மளை கொடுத்து நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அப்போ மட்டும் கிடையாது, இப்போ கூட அவ்வளோதான். இப்போ கூட தேவன் என்ன பண்ணுறாருன்னா பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். ஒரு ஜெபம் நம்ம ஏதாவது ஒரு நம்மளுக்கு விரோதமாக இருக்கும்போது, ஏதாவது நம்மளுக்கு வேதனை வரும்போது ஒரு ஜெபம் நம்ம பண்ணாலே போதும். ஆனால் தேவன் நம்ம ஜெபத்தை கேட்குற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அதுக்காக தான் நான் சொல்லுவேன், யாருக்காகவும் ஏதாவது ஒரு விரோதமாக கண்ணீரோட ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அந்த ஜபம் தேவனை கேட்டுடுவார். நம்ம கண்ணீர் ஜபத்தை என்ன பண்ணுறாரு, தேவனை கேட்டுடுவார். அதனால் எனக்கு பயம், ஜெபிக்கிறதுக்கு பயம், அவங்கள ஏதாவது திட்டுறதுக்கு பயம், அவங்கள மேலே மனஸ்தாபம் போடுறதுக்கு பயம். எனக்கு அந்த தண்டனை வந்துடுமே அப்படின்னு. ஹல்லேலூயா. அதுபோல் தேவன் நம்ம ஜபத்தை கேட்குறவராக இருக்கிறார். நம்மளுக்கு விடுதலை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். பரிசுத்தவான்களுக்கு எழும்புற எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு ஆயுதங்களும் வாய்க்காம போகும். அதுபோல் எப்பொழுது நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடுக்கிறவங்களாக நாம் இருக்கணும். தேவனை சொன்ன அந்த காரியங்கள் நம்ம செய்கிறவங்களாக நாம் எடுக்கணும். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் நம்ம பார்க்கும்போது யாத்ராகமம் 14:19-20 படித்து பாருங்கள். யாத்ராகமம் 14:19-20 இஸ்ராவேலுக்கு அது இருவிலே மேகஸ்தம்பமாகவும் நடந்த தேவதூதர்கள் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலரின் சேனையையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி போதுபடுங்க. அது அவர் என்ன பண்ணுறது, இஸ்ராவேல் ஜனங்களுக்கு ராத்திரி அக்னி ஸ்தம்பமாகவும் பகல் மேகஸ்தம்பமாகவும் இருந்து அவளை என்ன பண்ணார், ஒளி நடத்தின அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. தேவச்சனமாகிய நம்மளுக்கு தேவனுக்கு நமக்கு துணை இருக்கிறார். அதே எகிப்தியருக்கு பாருங்கள், அது மேகமும் அந்தகாரமாக இருந்துதான். நீங்கள் அதே யாத்ராகம் 14:19-30 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 19-20 யாத்ராகம் 19-20 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 14:19-20 அது படிச்சிங்க தானே இப்போ. அந்தகாரமுமா இருந்தது அவங்களுக்கு. சரிங்களா. அதுபோல் தேவ பிள்ளைகளான நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ராத்திரி அக்னி ஸ்தம்பமோ பகல் மேகஸ்தம்பமாக இருந்து தேவன் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். நம்ம பரிசுத்தவான்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது கூட பாருங்கள், ஷாதாக், மேதே, காபேலேகு, தானியேல் இவங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது கூட கர்த்தருக்கு பயந்து அவங்க இருந்ததுனாலே அவர் என்ன பண்ணுறாருன்னா கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்தார், அவர் பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு நம்ம பயந்து இருக்கும்போது, கர்த்தரோட வேலை செய்யும்போது, கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியும் போது கர்த்தர் என்ன பண்ண நம்ம கூடவே அவர் இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நோபாவை நாம் பார்க்குறோம். நோபாவை பார்க்கும்போது ஆதியாகமம் 7வது அதிகாரம் 20-23 வரை நீங்கள் படித்து பார்க்கும்போது அப்போ
நோவா என்ன பண்ணார்? கர்த்தர் கீழ்ப்படிந்தார். அது கர்த்தர் கீழ்ப்படிதனாலே நோவா குடும்பத்தை தேவன் அந்த அழிவில் இருந்து பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த உலகத்தில் நமக்கு இந்த அழிவு வரும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம கர்த்தர் கீழ்ப்படியும் போது இந்த அழிவில் இருந்து தேவன் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதே போல் அந்த அழிவில் இருந்து நம்ம பாதுகாக்கணும்னா கர்த்தர் நம் கீழ்ப்படுறவங்களாக நம்ம இருக்கிறவங்களாக இருக்கணும். அதே போல் பாருங்கள், இன்னொரு வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது 2 சாமுவேல் 8வது அதிகாரம் 11, 12 நீங்கள் பாருங்கள். 2 ஓதேம் ஏதோம் வீட்டில் ஆசீர்வாதம் வந்ததான். அப்படி அவன் கொண்டு வந்தவைகளை தாவீது ராஜா கீழ்ப்படுத்தின சீரியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தியர், அமலேக்கியர் என்னும் சகல ஜாதியார்களிடத்திலும். போதுங்க பாருங்க. இதில் என்ன பண்ணுதுன்னா, என்ன சொல்லுதுன்னா, எது படிக்கிறீங்க நீங்கள்? 2 சாமுவேல் 6, 11, 12 படிச்சிங்க. 2 சாமுவேல் 6, 11, 12. கர்த்தருடைய பெட்டி சித்தியனாகிய ஓபேத் ஏதோம் வீட்டில் இருக்கும்போது 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். போதும் பாருங்க. ஏதோம் வீட்டு என்னதுன்னா, உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணுது? ஏதோம் என்றது ஒரு மனுஷன், அவர் ஏழைப்பட்டவர். ஆனால் அந்த உடன்படிக்கை பெட்டி அவங்க வீட்டில் கொண்டு போய் வைக்கும்போதே அவர் என்ன பண்ணார்? ஆசீர்வாதம் தான் வந்தது அவங்களுக்கு. அப்போது நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கும்போது நமக்கு உடன்படிக்கை பெட்டு. ஆனால் இப்போது ஒவ்வொரு வீட்டிலும் உடன்படிக்கை பெட்டு இருக்கிறது. என்ன உடன்படிக்கை பெட்டு அப்படின்னு சொல்லும்போது வேத வசனம். அந்த வேத வசனம் நம்ம குடும்பங்களை இருக்கும்போது அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து அது வாசித்துக்கும் போது நம்ம குடும்பங்களெல்லாம் எப்படி அந்த அவரை பேர் என்ன, ஓபேத் வீடு எப்படி தேவன் ஆசீர்வதித்தாரோ அதுபோல் நம்ம குடும்பங்களெல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் அந்த வீடு பாருங்கள் ஆசீர்வாதமாக இருந்ததா. அதே பெலிஸ்தர் என்ன பண்ணார்? அதே பெட்டி எடுத்துகிட்டு போனாங்க. பெலிஸ்தர் என்ன பண்ணுறாரு? 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 1 - 12 வரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 1 - 12 வரை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணுறாரு? இந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு போனார்கள். இஸ்ராவேல் ஜனங்கள் மேலே யுத்தம் பண்ணி இந்த பெலிஸ்தர்கள் இந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு போகும்போது அது கொள்ளை நோய் வந்துதான். அல்லேலூயா. என்ன வந்தது? கொள்ளை நோய் வந்தது. ஏன்னா ஆண்டவரோட பெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இது இருக்கணும், ஒரு பயபக்தி இருக்கணும். ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பயபக்தி இருக்கணும். அவங்கள பயபக்தி இல்லாமல் வித்துத்தில் பொறாமைக்காக அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க வைக்கும்போது அவங்களுக்கு கொள்ளை நோய் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டி ஓதேம் வீட்டில் இருக்கும்போது நல்ல ஆசீர்வாதம் வந்தது. அந்த 3 மாதத்துலவே அவர் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டாராம். தாவீது கேள்விப்பட்டார், ஓதேம் வீட்டில் அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிறனால ரொம்ப நல்ல ஆசீர்வாதப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணார்? தாவீது கூடாரம் போட்டு அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு தாவீது நகரத்தில் வைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல் இந்த உடன்படிக்கை பெட்டி என்ற இந்த வேதத்துக்கு நம்ம கொடுக்குற ஒரு முக்கியத்துவம் இருக்கு பாருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வேதத்தை நம்ம வாசிக்க, தியானிக்க, அதன்படி நடுக்கும்போது கர்த்தர் என்ன பண்ண நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கொஞ்சிலர் அந்த வேதத்தை கூட என்ன பண்ணுறாங்கன்னா மாதத்தில் ஒரு வாட்டி கூட என்ன பண்ணுறாங்க? எடுக்கிறது இல்லை, படிக்கிறது இல்லை. அது வேதத்தை எங்கன்னா அங்கே போட்டு வச்சுடுறாங்க. ஆனால் அது வேதத்தில் இருக்கிறது தேவனோட வார்த்தை, தேவனோட வல்லமை, தேவனோட வார்த்தை அந்த வேதத்தில் இருக்குது. அந்த வேதத்துக்கு நம்ம என்ன பண்ண முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும், ரொம்ப முக்கியத்துவம். எனக்கு பைபிள் ஸ்டடி கொடுக்குற ஒரு அம்மா வருவாங்க. அந்த அம்மாவுக்கு நான் என்ன பாய் மேலே பைபிள் வச்சாலே அந்த அம்மா கோவம் வரும். அவன் என்ன சொல்லுவாங்க? அவங்க சொல்லுவாங்க அந்த பைபிள் மேலே ஏதாவது வச்சாலே அந்த அம்மா கோவம், ஒரு நோட்டு வச்சா கூட அந்த அம்மா கோவம் வரும். ஏன் அப்படின்னா எனக்கு அப்போ தெரியாது, அழிச்சிக்கப்பட்ட புதுசில். அவங்க சொல்லுவாங்க இது யாரோட வார்த்தை? தேவனோட வார்த்தை. இந்த இதில் இருக்கிறது தேவனோட வார்த்தை. அந்த வார்த்தை தேவனாக இருக்கிறார். அந்த மேலே அந்த பைபிள் மேலே நீங்கள் எது வேணாலும் வைக்கிறீங்க, பாய் மேலே வைக்கிறீங்க, அந்த பாயில் நடுக்கிறோம் சரிங்களா? அந்த பாயில் எதேதோ இது இருக்கும், அழுக்கு இருக்கும், அந்த பாயில் நீங்கள் வைக்கிறீங்க. சுதம்மா நான் சொல்லுவாங்க, சுதம்மா நீங்கள் அந்த பைபிளை அங்கே வைக்காதீங்க, தயவு செஞ்சு எடுத்து மடியிலே வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? நல்ல ஒரு அட்டு போட்டு அந்த பைபிள் நல்ல பத்திரமாக வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. அந்த பைபிள்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு இது சடகாச்சாரம் மாதிரி அதுக்கு பைபிள் நம்ம கையில் இருக்கணும்.
அந்த பைபிள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பைபிள் இருந்தால் நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பைபிள் தலைக்கில வச்சுக்கிட்டா பேய்களை வராதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் எங்கேன்னாங்க அந்த படைக்கலை வைக்கிறீங்க, தலைக்கீழே வச்சுக்கிறீங்க. அந்த படைக்கலை எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்கடா தலைக்கிட்டே வச்சுக்குவாங்க. அதில் என்ன பண்ணக்கூடாது, நம்ம அப்படி செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம அப்படி செய்யக்கூடாது. தலைக்கிட்டே அப்படின்னா அதுக்குன்னே தெரிய ஒரு இது போட்டு, ஒரு ஸ்டூலோ ஏதாவது போட்டு அது மேலே நம்ம பைபிளை வைக்கணும். அப்படி நம்ம என்ன பண்ணணும், அப்படி நம்ம ரொம்ப பைபிளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி நம்ம முக்கியத்துவம் கொடுக்க போத கர்த்தர் அதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா அது அவரோட வார்த்தை. இது மனுஷனை பிரிண்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் அதில் இருக்கிறதால தேவனோட வார்த்தை. அதனால் தேவனோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுறவங்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அதை நீங்கள் பார்க்கும்போது அப்போ யோபத்து வீட்டில் உடன்படிக்கை பெட்டே இருக்கும்போது 3 மாதத்துக்குள்ளேயே அவன் ஆசீர்வாதம், நல்ல ஆடு மாடுகளும் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் வந்து தாவீதுகிட்ட வந்து சொல்கிறாங்க. அவங்க பாருங்க, அந்த உடன்படிக்கை பெட்டை அங்கே இருக்கிறனால அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு தாவீது, என்ன பண்ணார், எடுத்துகிட்டு வந்துட்டார் அந்த உடன்படிக்கை பெட்டை. ஹல்லேலூயா. அப்போ கூட அவர் ஆசீர்வாதமாக இருக்கிறார். ஏன்னா அவருக்கு ஆண்டவர் கீழ்ப்பட்டவராக இருந்தார். ஹல்லேலூயா. அதே போல் பாருங்கள், இன்னொரு வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது யோவான் 18வது அதிகாரம் 5-6 வாசிங்க. யோவான் 18:5-6 வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு நான் தான் என்றான். சொன்னவுடனே என்ன பண்ணாரு, நான் தான் சொன்ன உடனே என்ன பண்றாரு, விழுந்து போனார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அவரையே பிடிக்க போனா யூதர்கள் என்ன பண்றாருங்கன்னா திகில் வந்துச்சு. அவருக்கு திகில் வந்து கீழே விழுந்துட்டார். இயேசு நானேன்னு சொல்லும்போது அவருக்கு யூதர்களுக்கு என்ன பயம் வந்து கீழே விழுந்துட்டார்கள். கல்லறையில் அவரே தேடும்போது மரியாள் என்ன பண்ணாருன்னா மகிழ்ச்சி ஆனாள். கல்லறையில் தேடி வரும்போது யோவான் 30வது அதிகாரம் 16-20 வரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பாருங்க, அவங்க இயேசு பேர் சொன்னவுடனே கீழே விழுந்துட்டார்கள் யூதர்கள். ஆனால் கல்லறை கிட்ட போன மரியாள் அவள் சந்தோஷப்பட்டாள், மகிழ்ச்சியாக இருந்தாள். அந்த கல்லறையில் தூதர்களை பார்த்த உடனே இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து விட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு மகிழ்ச்சி வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதே போல் நீங்கள் கல்லறை சிலுவை. ஹல்லேலூயா. லூக்கா 38:42 வாசிங்க. லூக்கா 38:43 வாசிங்க. லூக்கா 28:43. லூக்கா 28:43 இல்லையம்மா? லூக்கா 28:43 இல்லையா? அதே லூக்கா 23:39 வாசிங்க. லூக்கா 29:33 23:39. ಆ ದುಷ್ಕರ್ಮಿಗಳಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಆತನನ್ನು ದೂಷಿಸಿ, ನೀನು ಬರಬೇಕಾದ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲವೇ, ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿಕೋ, ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸು ಎಂದು ಹೇಳಿದ್ದಕ್ಕೆ ಎರಡನೆಯವನು ಅವನನ್ನು ಗದರಿಸಿ, ನೀನು ಇದೇ ದಂಡನೆಯಲ್ಲಿರುವಾಗಲೂ ದೇವರಿಗೆ ಹೆದರುವುದಿಲ್ಲವೋ? இயேசு கிறிஸ்து கூட தொங்கின 2 கள்ளர்கள். அவர் ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா ஆண்டவர் தூஷிக்கிறான். ஆனால் ஒரு கள்ளன்னு சொல்கிறான், இல்லை அவர் தூஷிக்காது, நாம் தவறு செய்தோ தண்டனை அனுபவிக்கிறோம், ஆனால் அவர் எந்த ஒரு தவறு செய்யலைன்னு சொல்லும்போது இன்றைக்கு என்னோட நீ என்ன பண்ணுற, பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அதே போல் பாருங்கள், சிலுவையின் உபதேசம். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறிந்தது இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் கொஞ்ச எல்லாருக்கு பைத்தியமாக இருக்கும். என்ன இது ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ போகிறாங்க, ஏதோ சர்ச்சுக்கு போகிறாங்க, வேதத்தை வாசிக்கிறாங்க, பாடுறாங்க, குதிக்கிறாங்க.
கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறாங்க, ஆண்டவர் வராருன்னு சொல்கிறாங்க, பரலோகத்துக்கு எடுத்துக்கப்படப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து மறுபடி வரேன்னு சொல்கிறாங்க, நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிலர் என்ன பண்ணால் அவங்கள பைத்தியக்காரங்களாக நினைப்பாங்க. நான் அவளை பார்த்து கொஞ்ச சிலர் எப்போ பார்த்தாலும் ஜெபம், எப்போ பார்த்தாலும் வேதம், எப்போ பார்த்தாலும் அழுந்துட்டு இருப்பீங்க, மூக்கெலாம் இருக்காது, காதில் இருக்காது, கையில் இருக்காது, என்னதான் நீங்கள் கும்பிடுறீங்க அப்படின்னு கொஞ்சம் சிலர் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் நம்மளை பார்த்து அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பைத்தியமாக தெரியும். ஹல்லேலூயா. சிலுவையிலே அது ரட்சிக்கப்படுகிறவர்கள் தேவன் பலன், அதே ரட்சிக்கப்படுறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா தேவ பலனாக இருக்கும். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:18 படிங்க. 1 கொரிந்தியர் 1:18 படிங்க. எப்படி இருக்கு? யாருக்கு பைத்தியமாக இருக்கும்? கெட்டு போகிறவர்களுக்கு அது சிலுவை உபதேசம் பைத்தியமாக இருக்கும். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அப்போ பாருங்க, நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னா, இப்போ கொஞ்ச நேரம் அவன் இந்த வசனங்களை தியானித்தாலும், நம்ம கொஞ்சம் வசனங்களை நம்ம தியானித்தாலும் இது நம்மளுக்கு எப்படி இருக்கிறது? தேவ பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கொஞ்ச சிலருக்கு இந்த வார்த்தைகளை கேட்கவே முடியாது, தூக்கமாக வரும், இங்கே உட்காரவே முடியாது. கொஞ்ச சிலருக்கு இந்த வார்த்தைகள் அவன் உள்ளத்தில் போகிறதுக்கு பிசாசு விட மாட்டான். அவங்க உள்ளங்களால் கட்டி வச்சிருப்பான், அவன் மனக்கணங்களால் குருடாக்கி வச்சிருப்பான். தூக்கமாக வரும், எப்போ சீக்கிரமாக முடிப்பாங்களோ போகலாமோன்னு இருக்கும். கொஞ்ச சிலரில் உட்காரவே முடியாது. ஆனால் கொஞ்சம் சிலர் என்ன ஆகுதுன்னா அந்த வார்த்தை தேவ பலனாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை கேட்க தேவ பலன் இருக்கும் நம்மளுக்கு. ஹல்லேலூயா. அதே சீஷர்கள் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து எம்மாவூருக்கு போகும்போது, அவர் கூட நடந்து கொண்டு போகும்போது அந்த வார்த்தைகள் சொல்லும்போது, அவர் வார்த்தைகள் சொல்லும்போது நம்ம ஹிருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படின்னு சொல்லி பேசுவார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம தியானிக்கும் போது நம்மளுக்கு பலவீனமாக தான் இருக்கும், சோர்வதாக இருக்கும், இருந்தால் நம்மளுக்கு ஒரு பலனாக இருக்கும், பலமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதே போல் சொல்கிறாரு, கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியமாக இருக்கும், ஆனால் ரட்சிக்கப்படுற நம்மளுக்கும் ஒரு தேவ பலனாக இருக்கும். ஹல்லேலூயா. அதே போல் தான் தேவ பலன் நம்மளுக்கு எதுன்னா இந்த வார்த்தைகளில் மட்டும், வார்த்தையில் தான் தேவன் பலன் இருக்கிறது. ஒன்றாவதாக நாம் பார்க்குறோம், யோனா எப்படி தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, தேவனோட கோபாகினி வரும்போது, அந்த கடலெல்லாம் அவரை தூக்கி போடும்போது ஒரு மீன் எப்படி ஆயுதப்படுத்தி வைத்திருந்தாரோ அதுபோல தான் நம்ம கூட இந்த உலகத்தில் தேவனுக்கு விரோதமாக கீழ்ப்படியாமல் போகும்போது கூட நம்மளுக்கு என்ன பண்ணுறாருன்னா, யார் மூலமாவது தேவன் நம்மளுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளை ரட்சித்து நம்ம பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை ஒரு நாள் இவ தவறு செஞ்சுட்டா, இவ இப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம தேவனை ஒரு நாள் தள்ளுற தேவனு கிடையாது. யாருன்னு அவளை தள்ளவே மாட்டார். எப்படிப்பட்ட பாவிகளாக இருந்தாலும் அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ எல்லாம் எளிமை நம்ம நின்று தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் தேவானீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம்.